வணக்கம் மக்களே, நம்ம இப்போ ஆழியாரில் இருக்கோம். ஆழியார்லேருந்து வால்பாறை போக போகிறோம். வால்பாறை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வருது. நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன ஸ்பேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகிறோம். மக்களே, நம்ம வால்பாறை ஹில்ஸ் ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆனால் வெதர் கண்டிஷன் சரியில்லை, மழை பெஞ்சிட்டே இருக்குது. நம்ம அங்கே போய் வியூவெல்லாம் பார்க்க முடியுமா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம வந்துட்டோம். வாங்க மக்களே, நம்ம வால்பாறை நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம். வாங்க மக்களே. எங்கே பாருங்க, மழை பெஞ்சு தண்ணி தான், எல்லா பக்கம் தண்ணி தான். தூரிட்டே இருக்கு, தூரிட்டே இருக்கு மழை. எங்க பாரு அருவியில் பூரா வெள்ளமாக இருக்குங்க. ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு நேற்று இன்னைக்கெல்லாம். சரியான மழையா இருக்கு. பார்த்தாலே தெரியும் எப்படி மிஸ்ட் ஃபார்ம் ஆகி மழை எவ்வளோ பெய்யுது. ரொம்ப மழையா இருக்கு. தாங்க 1.5 ஹவரில் ரீச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போவோம். மரம் தான் தெரியுது, மரம். இந்த பட்டன் யார் சொன்னது? போதுமா? சரியான மிஸ்டு. கண்ணையே ஒன்றுமே கண்ணையே தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்டு. மேலே மழை நல்லா தான் பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பெண்டில் எல்லாமே பறவை பேராக எழுதி வச்சுருக்காங்க. எல்லா பெண்டும் ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பறவை பேர் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கு.
ஆமாம் அது நம்ம அந்த ரூம். நம்மளோடது ரொம்ப பெருசு இல்லை, அது சின்னதாக நல்லா இருக்கும். இந்த பார்த்து அங்கே ஒரு பக்கம் தண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வாட்டர் ஃபால்ஸுங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் பேரே வாட்டர் ஃபால்ஸ் தான். இதில் வந்து இந்த ப்ரைவேட் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். இங்கே வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸு. இந்த ஊர் பேரே வாட்டர் ஃபால்ஸ் தான். பாருங்கள் மக்களே. 30 செகண்ட். ஒரு நிமிஷம். நான் போட்டாங்க வேண்டிக்கிட்ட வீடியோ எடுக்கவே திருத்திரன்னு முடிக்கிறாரு. நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்ட மக்களே. போகிற வழியில் இருக்கிற வியூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள், போகிற வழியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூஸ் எல்லாம். இந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்தது மக்களே. வாழ்க்கையில் இந்த மாதிரி கிளைமேட்டை அனுபவிச்சதே இல்லை. மழையே பேஞ்சாலும் இந்த கிளைமேட் அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் இது ஒரு வியூ பாயிண்ட் மக்களே. டீ எஸ்டேட்டும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி வருது. ரொம்ப பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. போகிற வழியில் வால்பாறை ரீச் பண்ணுறதுனால இது ஒரு வியூ பாயிண்ட்டு. பாருங்கள் மக்களே,
சூப்பராக இருக்கும். ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது. நாம் இங்கே நிறுத்தி வீடியோ எடுக்கல, அப்படியே ரன்னிங்லேயே அப்படியே போகலாம் அப்படின்ட்டு டைம் இல்லைன்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அது இனிமேல் தான் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். வால்பாறையில் வால்பாறைக்கு பக்கத்துலேயே போட்டாலும் நச்சுன்னு வால்பாறை மேகமெல்லாம் சூப்பராக இருக்குது. சரியான கிளைமேட் லூஸு. மழை பெய்யுதுன்னா இந்த கிளைமேட் இல்லைன்னா இங்கே நல்லா இருக்குது. என்ன ஒரு அழகு எப்பா, சூப்பர்ப்பா. வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறவங்க கொடுத்து வச்சுருக்கோம். பார்த்தா பசமையாகவே இருக்கும். செம்ம குளிர். இங்கே வாங்க. நாம் அப்படியே இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸ் போயிட்டுருந்தோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடாமான் வந்து நாம்பாட்டியர் வந்து பாருங்கள் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த டீ எஸ்டேட்குள்ளே அழகாக டீ எஸ்டேட்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அதை நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், நீங்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கடாமான். இப்போ தான் எந்திரிச்சே நிற்கிது. என்னமோ சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. என்ன சாப்பிடுன்னு தெரியல. அது அப்படியே மூவ் ஆகுது. நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நின்றுருந்தோம். அது அப்படியே கொஞ்சம் பக்கமாக வர மாதிரி இருந்தது. இது இந்த இடத்துல இப்படி கிடைக்கிறது அபூர்வங்க. நம்மளுக்கு கிளிக் ஆச்சு. பெரிய பெரிய ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கனாலே இந்த மான் வந்து நம்மளுக்கு சைட் ஆகிறது ரொம்ப ரேருங்க. இங்கே வால்பாறை சிட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோன்னா நம்மளுக்கு இந்த கடாமான் சைட் ஆச்சுங்க. நம்ம இந்த வழியாக தான் சின்ன கல்லார் ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கும்போது இந்த வழியாக போகும்போது இந்த கடாமான் நின்றுருக்குது. அதனால் நம்ம நிறுத்தி அது எப்படியே வீடியோ எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கிளைமேட்டுக்கும் இந்த வியூவுக்கும் சூப்பராக இருந்ததுங்க. ஏழங்க வண்டி போகிற அழகு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. நடந்து போயிட்டு இங்கேயா அங்கேயா இந்த மரம் இருக்குல்ல, இங்க ஒத்த மரம், அதுக்கு நேரா பாருங்க அந்த கிளைகள்ல போயிட்டு. இப்போ எப்படி? ஆமா ஆமா. இந்த வியூவை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னு பாருங்கள். அதில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணி மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நிறைய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. பசங்க நிறைய பேர் குளிச்சு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க குளிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு.
சோலையார் டேம் போகிற ரோடு. சோலையார் டேம் போயிட்டு போயிடலாம். சரி, நாம் அடுத்தது போன இடம் பார்த்திங்கன்னா கூழாங்கல் ஆறு தாங்க. மழை பெய்யறதுனால கீழே இறங்குறதுக்கு விட மாட்டாங்க. நம்ம மேலே அந்த பாலத்து மேலே நின்று தான் பார்த்துக்கணும் இந்த வியூவை. 2 சைடு அந்த கூழாங்கல் ஆறோட வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக தண்ணி நிறையா போயிட்டு இருந்ததுங்க. மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையாவே போகுது. மழை பெய்கிற டைமில் கீழே இறங்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைங்க. பாருங்கள் அந்த டீ எஸ்டேட்டோட அந்த ஆறு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி கம்மியாக போகும்போது அந்த கூழாங்கற்கள்லாம் அப்படியே வெளியே தெரியுங்க. பூரா கூழாங்கற்களாகவே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கூழாங்கல் ஆறுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது அந்த பக்க வியூவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ மழை வேற தட்டி போயிடுச்சு. போதுமா? ஒரு நிமிஷம் எடுக்கிறதுக்குள்ள நனைஞ்சிருக்கணும். செம்ம வேகமா போகுது. தள்ளி விட்டுட்டா ஒண்ணுமே இல்ல. பார்த்து போதுனா வந்துருங்கப்பா, அப்படியே போயிங்க. மக்களே, இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணேன் 1 டே ட்ரிப்பு. ஆனால் நான் பிளான் பண்ணது சோலையார் டேம்லாம் போகலான்னு பார்த்தேன். ஆனால் மழையினால் அங்கே போக முடியல. இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸ் மட்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்ட் 2வாக போடுறேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய் மக்களே.